இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு ஒரு மினி விளாக்காக பார்க்கலாம். நான் வழக்கம் போல் 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சு குளித்த கையோட கோலம் போட்டாச்சு. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சேன். தம்பி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி விளக்கு பொருத்தினதுக்கப்புறம் தான் பொங்க வைக்கணும்னு சொன்னாங்க. வழக்கம் போல் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த வருஷம் பொங்கலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எடுத்து வச்ச புது ட்ரெஸ்ஸை எடுத்து உடுத்திக்கிட்டு பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க இந்த வருஷம் தம்பிக்கு வேஷ்டி சட்டை உடுத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தனால அதையும் அவனுக்கு உடுத்தியாச்சு. ஃபைனலாக விளக்கு பொறுத்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் பொங்கல் எனக்கு ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய கணவர் என் கூட இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. சொல்லிட்டேன், கம்பல்சரியாக இந்த வருஷம் நீங்கள் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப மனநிறைவாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாசலில் கரும்பு வைக்கிறது, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பொங்க பண்ண வைக்கிறது எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. குட்டி தம்பிக்கும் பொங்க விடுறதுனா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயாக இருந்தான். பொங்க விடும்போது தம்பி என் பக்கத்துலேயே இருந்ததுனால அம்மா சொன்னாங்க, நானும் உனக்கு சேர்த்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கும் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் என்னங்க, நல்லபடியாக பொங்கலும் பால் பொங்கிச்சு. பால் பொங்கின கையோடு நாங்கள் 2 பேருமே நல்லபடியாக குலவை போட்டுக்கிட்டோம். எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். உங்களுக்கு தேவையான எல்லா படையிலும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. படையல் படைத்த கையோட காக்காய்க்கும் வச்சாச்சு. இந்த படையில் நான் தான் கொண்டு போகணும்னு சொல்லி என் தம்பி ரொம்பவே அடம்பிடிச்சு கொண்டு போய் காக்காய்க்கு வச்சான். ஃபைனலாக அவன் காக்கா கூட்ட ஸ்டைலை நீங்களே கேட்டு பாருங்களேன். உனக்கு பொங்கல் இருக்குன்னு சொல்லு. பொங்கல் வாழைப்பழம் தேங்காய் சொல்லு. தேங்காய் இருக்கு பிறந்து வாங்க சொல்லு. ஃபைனலாக வெண்பொங்கலுக்கு இடி சாம்பார், சக்கரை பொங்கலுக்கு தேங்காய் வச்சு இலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.